கிளம்பலாமா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இடத்து பேர் ஃபவுண்டைனர்ஸ். ஆக்சுவலி கோவாவில் ரொம்ப ஃபேமஸான இடத்துல இதுவும் ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இவ்வளோ காலியெல்லாம் இருக்காது. நாங்கள் போன நேரம் அப்படி. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா செவத்துக்கு முன்னாடியும் ஒவ்வொருத்தவங்க நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ கோவா வந்ததும் ஃபஸ்ட் இடமா நாங்கள் இந்த இடத்த கவர் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் ரீல்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் கோவானாலே சீ ஃபுட் ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து எங்களோட மதியானம் லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டோம். நல்லா இருக்கு. எவ்வளோவா அது? பாரு எப்படி இருக்கு. கேப் வாங்கினது என்னமோ பாகா பீச்சுக்கு போக தான். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளான் சேஞ்ச். இப்போ நம்ம போக போகிறது பீவர் ஐலாண்ட். பீவர் ஐலாண்ட் வந்து நம்ம ஃபெரி மூலியமாக தான் போனோம். பிகாஸ் அந்த ஐலாண்டை சுற்றி ரிவர் இருக்குது. ஸோ நம்மளை ஃபெரி தான் ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போய் சேர்க்கும். அண்ட் யூஸ்வலாக நீங்களும் கோவா மூவியில் பார்த்துருப்பீங்க, நம்ம பைக்லேயே அந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ணலாம். அவ்வளோதான். சரிங்க பாரு, பண்ணிட்டு இருக்க வீடியோவில் சொல்லுவேன். ஃபெரி ட்ரிப் முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே அகோடா ஃபோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். அகோடா ஃபோர்ட் வந்து இங்கே கோவாவில் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் நைட் டைமில் அங்கே போகிற ரோடு வந்து மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். சரி ஓகே போயிட்டு வந்துடலான்ட்டு அங்கே போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அகோடா ஃபோர்ட்டுக்கு ஒரு டைமிங் இருக்குது. அது எங்களுக்கு தெரியல. அதனால் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. இதை விட நைட்டில் சூப்பரான ஒரு லொக்கேஷன் இருக்குது கோவாவில். அதுதான் பாகா பீச்.